Vanakkam, 150 today. A quick look back at some of the comments you have made in the past 10 days. தப்பு பண்ணிட்டேன். இது நான் 95 அப்படின்னு சொல்லிட்டேன். 95ல் வரல, இது விண்டோஸ் எக்ஸ்பி அப்படிங்கிற அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு வால்பேப்பராக இந்த பிளிஸ் அப்படிங்கிறது வந்தது. இன்ஃபேக்ட் 1998ல் வந்த இந்த வால்பேப்பர் 2017ல் இந்த இடம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துருக்காங்க கலிஃபோர்னியாவில். விண்டோஸ் எக்ஸ்பி ஹில்னே பேராங்க அந்த இடத்துக்கு. Wine County basically. See how it is today and see how it was then. Windows OS இப்படி தான் இருக்கும் என்னமோ இல்லை. அடுத்தது இந்த defaults பற்றி பார்த்தோம். I'm sure you have encountered this question. It's almost as if they fight a constant fight. ஒரு ப்ரௌசரை நீங்கள் டிஃபால்ட் சொல்லிட்டீங்கன்னா மற்ற ப்ரௌசருக்கெல்லாம் கோவம் வந்துடும். அந்த ப்ரௌசரை தப்பி தவிர if you open, they will say, I am not set as default. Please click this button to set me as default. அப்படின்னு இதில் சில ப்ரௌசர்ஸ் come with inbuilt search engine also. Like Google is inbuilt for Chrome and Bing is inbuilt for Edge. இதெல்லாம் வேற. ஸோ இந்த டிஃபால்ட்டை பிடிக்கிறதுக்கு அலையறாங்க. Be careful. முன்னாடியே சொல்கிறது கொஞ்சம் தப்பு தான் அப்படிங்கிறத இந்த மைண்ட் த ப்ராடக்ட் அப்படிங்கிற கோட்டிடியனில் பார்த்தோம். சில மந்திரங்கள் சொல்லித்தரத்துக்கு நேரமாக்குறாங்க. நாட் பிகாஸ் த மந்த்ரா இஸ் டிஃபிகல்ட், பட் பிகாஸ் யூ நீட் டு பி ரெடி ஃபார் இட். அதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் இந்த துர்வாசர் அருளிய மந்திரம், குழந்தை பிறக்கிற மந்திரம் தானே. கர்ணன் பிறக்காமல் குந்தி கஷ்டப்படாமல் இருந்திருப்பாங்களே அப்படிங்கிற பாயிண்ட் ஒரு நண்பர் ரைஸ் பண்ணார். ஐ அக்ரி, தட் வாஸ் அ குட் பாயிண்ட் இந்த மகாபாரதா. ஹோல் ஃபுட்ஸையும் சிப்போட்லேயையும் அமேசான் வாங்கினது அவ்வளோ பெரிய டர்ன் அரவுண்ட் ஆச்சு. அந்த ஃபெசிலிட்டேட்டராக இருந்தது. இட் பிகேம் அ பெட்லர், இட் பிகேம் அ டீலர் அப்படிங்கிற அழகான பாயிண்ட்டை இன்னொரு நண்பர் முன் வச்சார். I agree. அமேசான் ஹோல் ஃபுட்ஸை வாங்கின போது ஹோல் ஃபுட்ஸோட பிராண்ட் இமேஜ் went for a toss. It's recovered probably, but yes, you're right. இந்த 143ல் லவ் பற்றி 5 லவ் லாங்குவேஜஸ் பற்றி பேசியிருந்தேன். அதில் 143க்கு கரெக்டாக லவ் பற்றி பேசுகிறியே, 143க்கும் பிளான் பண்ணி தான் லான்ச் பண்ணியா எனக்கு அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டாங்க. நான் என்னுடைய ஆஃபீஸ் மேட்ஸுக்கும் சில நண்பர்கள், வேறு கம்பெனியில் வேலை பண்ணுற சில காலேஜஸில் படிக்கிற சில நண்பர்களுக்கும் நைட்டே ரெக்கார்ட் பண்ணி ஒரு பீட்டா மாதிரி அனுப்பிச்சிருவேன். அவங்க ஏதாவது தவறுகள் இருந்தால், ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா, ஏதாவது சவுண்டு சரியாக இல்லைன்னா ஒரு ஃபீட்பேக் அனுப்புவாங்க நைட்டே. அடுத்த நான் காலையில் நான் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த மாதிரி 1:43 AM அன்றைக்கி நான் அனுப்பிச்சிருக்கேன். ஐ டிடன்ட் பிளான் இட். It was late. I knew it was late. But at 1:43 AM I had shared it with them. அப்போ தான் இந்த ஆல்கெமிஸ்டில் இந்த கோட் எனக்கு ஞாபகம் வந்தது. அதாவது when you really want to do something, the universe conspires. Conspiresனா அப்படியே அது உனக்கே தெரியாமல் திருட்டுத்தனமாக ஒரு சூழ்ச்சிகரமாக ஒரு பிளான் பண்ணி உனக்கு உதவ அது முன் வரும் அப்படின்னு இந்த ஆல்கெமிஸ்ட் பாலோ கோயலோ புக்கில் வரும். எஸ் எஸ், I wanted to do something about love, and why else would it happen at 1:43 AM அப்படின்னு யோசிச்சு பார்க்குறேன். Feels good. அந்த 5 லவ் லாங்குவேஜஸ் பற்றி அந்த டின்னர் மொமெண்ட்டை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இங்கே பாருங்களேன், நீங்கள் ஒரே விஷயத்தை வேறு வேறு லாங்குவேஜஸில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் பாருங்களேன். வேர்ட்ஸ் சொல்லணுன்னா யுவர் டாக்கோஸ் ஆர் டெலிஷியஸ் அப்படின்னு சொல்லலாம். சர்வீஸாக பண்ணணுன்னா ஐ மேட் யூ டாக்கோஸ் இல்லையா, அந்த மெக்சிகன் டிஷ் ஐ மேட் யூ அப்படிங்கலாம். கிஃப்டாக இருந்ததுன்னா ஹியர் இஸ் அ டாக்கோ அப்படிங்கலாம். அல்லது லெட்ஸ் கோ அவுட் ஃபார் டாக்கோஸ் டுகெதர் ஃபார் குவாலிட்டி டைம் பண்ணலாம். ஃபிசிக்கல் டச் எப்படி, லெட் மீ ஹோல்ட் யூ லைக் அ டாக்கோ. லுக் அட் தட், தட்ஸ் த டாக்கோ. இமேஜின் ஹோல்டிங் சம்படி லைக் தட். ஸோ அகெயின் இட்ஸ் அ பொக்கே.
இட்ஸ் அ காக்டெயில் ஆஃப் ஆல் தோஸ் 5 லவ் லாங்குவேஜஸ். அதை மறந்துடாதீங்க, ஒன்றுலையே உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. அண்ட் we talked about love with a colleague of mine and கொஞ்சம் டீப்பாக போயிடுச்சு அந்த டிஸ்கஷன். ஒருத்தர் அது ரோஜா மாதிரி தான்ஸும் இருக்கும், பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும், பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னாங்க. நான் கொஞ்சம் உடனே ஒத்துக்கலை. நான் சொன்னேன், அப்படின்னா முள்ளை பிச்சு போட்டால் ரோஜா மட்டும் இருக்குமே, அப்படியா லவ் அப்படின்னு கேட்டேன். அப்படின்னு கேட்டுட்டு ஐ கேவ் மை ஓன் எக்ஸ்ப்ளனேஷன். அதாவது பாலைவனத்தில் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு ஆழ் கிணறு மாதிரி காதல்ங்கிறது. தாகத்துக்குன்னு உள்ளே போனான்னா வெளில வர முடியாது. ரொம்ப ஆழமாக இருக்கேன்னு உள்ளே போகாமல் வெளியே நின்னான்னா தாகத்தில் செத்துருவோம். தேட் இஸ் தி catch-22 situation of love அப்படின்னு சும்மா ஒரு கான்வர்சேஷனில் பேசிகிட்டு இருந்தோம். உங்களோடையும் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோவில் ஒருத்தர் அப்படியே பாஸ் போட்டுட்டு நீங்கள் டீச்சு லேர்னு அப்படிலாம் சொன்னீங்க, லீச் பண்ணாதேன்னு சொன்னீங்க. எனக்கு இன்னொன்று தோணுது, யூ ஹாவ் டு ஈச்னு ஒன்று இருக்குது, யூ ஹாவ் டு ஆக்சுவலி கெட் போத் ஆஃப் தெம் இன்வால்வ்டு இல்லையா அப்படின்னாங்க. கரெக்ட், ஈச் பர்சன்ஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் நீடட். அதே மாதிரி அதை பற்றி பார்க்கும்போது ஈச் பார்த்தா ஏர்னும் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு ஏர்ன் த லவ், யூ ஹாவ் டு டிசர்வ் இட் அப்படிங்கிறதையும் நீங்கள் நினச்சிக்கலாம். ஸோ டீச், லேர்ன், ஈச், ஏர்ன், 4 languages right there. 145 இந்த எக்ஸ்ட்ரா லாங், ரொம்ப நாள் கழித்து வரப்போகிற விளைவுகளை பற்றி நீ இப்பயே பிளான் பண்ணுறியா அப்படின்னு பார்த்தோம். அதில் தேவர் மகன் சிவாஜி ஒன்று சொல்லுவாரே, விதைச்சோட பழம் சாப்பிடணும்னு நினைக்க முடியுமோ? இன்னைக்கு நான் வரைக்கிறேன், நாளைக்கு நீ பழம் சாப்பிடுவேன், அப்புறம் ஓமையும் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் அவமையும் சாப்பிடுவேன். அதை நான் பார்க்கறதுக்கு நான் இருக்க மாட்டேன். ஆனா விதை நான் போட்டது, இதனால பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை அப்படின்னு கமலஹாசன் சொல்லுவார் இல்லையா? ஸோ the forethought, the foresight the person has, the selfless foresight the person has, that's important. அதை பற்றி பேசும்போது இது நியூ காலேஜ் ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட், அதோடைய டாப் ரூஃப் சர்ஃபேஸ். அது அங்கே எவ்வளோ அழகாக அந்த ஓக்கன் பீம்ஸ்லாம் இருக்குது. 2 அடி 2 ஸ்கொயர் ஃபீட் சைஸுக்கு ஓக் பீமாக வந்து அவங்க ரீப்ளேஸ் பண்ணும்போது ஒரு 100 years முன்னாடி ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பழசாக ஆரம்பிச்சிடுதுன்னு ரீப்ளேஸ் பண்ணும்போது யூ நோ வாட் தே டிட்? 500 years ago இந்த பில்டிங்கை கட்டின போது அந்த வுட் ஒர்க்கை பண்ணின கார்பெண்டர்ஸ் அந்த வுட்டையே விளைக்கக்கூடிய இன்னும் பல மரங்களை அருகில் உள்ள ஒரு சின்ன காட்டில் விதைச்சிட்டு போயிட்டாங்களாம். இது கெட்டுப்போக ஆரம்பிக்கும் பொழுது இந்த விதைகள் மரமாக கொடுக்க தயாராக வளர்ந்திருக்கும் அப்படின்னு பண்ணிட்டு போனாங்க. என்ன ஒரு ஃபோர்சைட்! நாட் இன் மை லைஃப் டைம், I won't be around, my son, my daughter won't be around to see that happen, but அதோடைய கண்டினியூட்டி அன்னைக்கு பண்ண மாதிரியே மெருகோட இன்னைக்கும் இருக்கு அப்படின்னா அந்த ஆளோட அந்த ஃபோர்சைட் தான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். இப்போ மாற்றினாங்களே, திருப்பி நட்டாங்களா போய் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த குவாலிட்டி தான் நம்மள்கிட்ட இல்லாமல் போயிட்டுருக்குன்னு இந்த டேனி ஹில்லிஸ் சொல்கிறார். இந்த த்ரோயிங் ஸ்டோன்ஸில் கொஞ்சம் ப்ராப்ளமோட முன்னாடி போ, டோன்ட் பி பர்ஃபெக்ட், ஃபஸ்ட்டு ஸ்டோனை வாங்கிறதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமோட போ அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் பாசிட்டிவும் கூட. ஒரு ஆடியன்ஸில் நீங்கள் அப்ளாஸ் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், யாராவது ஒருத்தர் ஆரம்பித்து விட்டால் தான் உடனே மற்றவங்களும் பண்ணுறாங்க, நானும் பண்ணுறேன்னு பண்ணுவாங்க. ஹவ் யூ நோட்டிஸ்ட்? த ஃபர்ஸ்ட் லிட்டில் கிளாப் வில் கெட் the whole audience activated. In fact, there are displays like these, nice little displays in front of the audience. The comedy shows லலாம் இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் தட்டினா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு கெஞ்சுவாங்க. I heard ஆப்பிளோட இவெண்ட்ஸ்லலாம் ஆப்பிளோட எம்ப்ளாயி ஒருத்தனுக்கு துட்டு கொடுத்து, டே இந்த இடத்துல டிம் குக் இப்படி பேசுவார், ப்ளீஸ் கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ், நீ மட்டும் ஒரு கிளாப் பண்ணால் போகிறோம், மற்றவங்க பிக்கப் பண்ணிப்பாங்க அப்படின்னு கிளாப் இனிஷியேட்டர்ஸ்லாம் இருக்காங்களாம் ஆப்பிளோட ஆனுவல் இவெண்ட்டில். ஸோ த த்ரோயிங் ஸ்டோன்ஸ் திங்,
also works in a similar manner for the positives, giving bouquets thing. ஔவையார் பாட்டி இந்த அதியமான் தொண்டைமான் அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வரும்போது அதியமான்கிட்ட எல்லாம் மழுங்கி போன ஆயுதங்கள் இருக்கிற மாதிரியும் தொண்டைமான் எல்லாம் புதுசாக பளபளன்னு அழகாக ஆயுதங்கள் வச்சிருக்கிற மாதிரியும் அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஔவையார் தூது போவாங்களாம். ஸோ if you have a problem, it could also be a positive. உனக்கு ஏற்கனவே அதாவது something unfinished அந்த balsamic மாதிரி something unfinished so that you can invite அப்படின்னு சொன்னேனே, invite a stone அப்படின்னேனே. if something is not fully done, அதியமானோட weapons மாதிரி, if something is not fully done, all his weapons have been used in war. They are at the metal forge. They are at the blacksmith's place because he is fixing them because they have been used. இதுவாகவும் இருக்கலாம் இல்லையா? So I thought there was a counterpoint there. I wanted to share that with you. Accuracy, measurements அப்படின்லாம் பேசிட்டு இருந்த போது இதை நான் மிஸ் பண்ணிட்டேன். சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ் ஒரு கம்ப்யூட்டரில் இது வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இதை நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா you'll be shocked off your socks. 0.1 plus 0.2. 0.3 தானே? Sorry, false. 0.1 plus 0.2 is this, according to most compilers on most computers. Floating point arithmetic-ஐ implement பண்ணுறதுல ஒரு limitation இருக்கிறதுனால most computers with most compilers in most languages will yield something like this. இதுக்கு ஒர்க் அரவுண்ட்லாம் இருக்குங்க. பட் டிஃபால்ட்டாக ஒருத்தன் இந்த மாதிரி பண்ணிட்டு போனான்னா 0.1 plus 0.2 will yield 0.30000000004. Shocking. There is inaccuracy right in front of your eyes. You can't be God. That's what it means. The butterfly effect பற்றி பேசின போது some people misunderstood it. Some people thought small changes, great effect. Small modification, small cause, great impact அப்படின்னு பேசினாங்க. எஸ், பட் அது மட்டும் இல்லை இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டுங்கிறது. அன்பிரடிக்டபிலிட்டி. பட்டர்ஃப்ளை எக்ஸாம்பிளே எடுத்துக்கிட்டான்னா கூட இந்த பட்டர்ஃப்ளை ஃப்ளாப் பண்ணிடுச்சுப்பா விங்க. எங்கே வரப்போகிறது டைஃபூன்? எவ்வளோ பெரிய மேக்னிடியூட்ல வரப்போகிறது ஹரிகெயின்? எந்த டைரக்ஷன்லேருந்து வரப்போகிறது? நத்திங் இஸ் ப்ரெடிக்டபிள். அந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் விபரீத விளைவு வந்து என்ன யூஸ்? ஸோ ஒரு ஹேபிட் நீங்கள் வளர்க்கணுமா, பட்டர்ஃப்ளை எஃபெக்டை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது தப்பு. ஹேபிட் ஃபார்மிங் நீட்ஸ் பிளானிங் அண்ட் டிசிப்ளின் அண்ட் ரொட்டீன். You cannot hope that the butterfly effect will help you ever in any way. It is only there to cause you trouble, to cause confusion, uncertainty, chaos, volatility. So beware. ஒரு படம் கூட இருக்கான், வேல்னு ஒரு படத்தில் வடிவேல் ஐயா வந்து அவர் சட்டையில் ஒரு காக்கா ஏதோ பண்ணிடுது, அதனால் ஒரு 4 சீன் அப்படியே பியூட்டிஃபுல்லாக வருது. கடைசி சீனில் 3 பேருக்கு மூஞ்சிலெலாம் ரத்தம், இவருக்கு முதுகு உடஞ்சி போயிருக்கு, யார் மேலேயோ இந்த கடை ஃபுல்லாக நெருப்பத்தி எரியுது. திஸ் இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். Unintended consequences of unimaginable magnitude started by something so innocent and small. That's the butterfly effect. Trust me blindly அப்படிங்கும்போது இந்த ஒரு கதை தான் உங்களுக்கும் ஞாபகம் வந்திருக்கும். ஒரு பாதிரி வந்து வறட்சியில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம், எல்லாரும் வாங்க நம்ம வந்து சாமி கும்பிடலான்னு சர்ச்சுக்கு கூப்பிடுறாரு. எல்லாரும் வராங்க, மழை பெய்ய வைக்கிறதுக்காக எல்லாரும் வராங்க. வருண ஜபம் மாதிரி லெட்ஸ் ப்ரே அப்படிங்கிறோம். எல்லாரும் வராங்க. ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான் கொடையோடு வருது. ஸோ ட்ரஸ்ட், ஃபெய்த் demonstrated by action, that is amazing. அந்த ஒரு குழந்தை மட்டும்தான் நிஜமாவே ஒரு நம்பிக்கை, வரும் மழை அப்படின்னு நினச்சிருக்கு. மற்றதெல்லாம் யாரோ கூப்பிடுறாங்க, நம்மளும் போயிடலாம், இதில் எங்கே வரப்போகுது, பட் போய் தொலைச்சிடலாம்.
நம்ம சர்ச்சுக்கு வரலன்னு கோவப்பட போகிறாங்க யாராவது அப்படின்னு நினச்சி தான் முக்கால்வாசி பேர் வராங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஆல்ரைட் தென், தேங்க்ஸ் a lot for your time today. Let's meet tomorrow with 151. Thank you.